மதுரை மாட்டுத்தாவணியில் தனியார் பேருந்து நிறுவன அலுவலகத்தில் ஓட்டுநரின் கைகளை ஜன்னலில் கட்டி வைத்து தாக்கியது தொடர்பாக விசாரித்து காவல்துறையினர் நேரில் சென்று இரு தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், இது குறித்தான விவரங்கள் என்ன பகிரவும்? மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அருகே ஆம்னி பேருந்து நிலையத்தில் டிரைவர் கையாடல் செய்ததாக கூறி அவர் இரு கைகளையும் கட்டி அவரை அடித்து துன்புறுத்திய காட்சி வைரலாக இப்போ தற்போது வெளியாகி வருகிறது. இது குறித்து போலீசாரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் செயல்படக்கூடிய ஆம்னி பேருந்து நிலையத்தில் நாள்தோறும் சென்னை, பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு ஏராளமான ஆம்னி பேருந்துகள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில மதுரை மாட்டுத்தாவணி ஆம்னி பேருந்து நிலையத்துல ஆர்பி டிராவல்ஸ் என்ற நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஓட்டுநர் ஒருவர் பணியின் போது அவர் முறைகேடு செய்ததாக கூறி, அதாவது அவர் புறநகர் பகுதிகளில் ஆட்களை ஏற்றி இறக்கி அந்த பணத்தை அவர் அலுவலகத்துக்கு செலுத்தாதது மற்றும் அவர் பயணிகளிடம் வாங்கக்கூடிய காசை சரியாக அலுவலகத்துக்கு கட்டாது உள்ளிட்ட கையாடல் செய்ததாக கூறி அவரை ஆர்பி டிராவல்ஸ் அலுவலகத்தில் உள்ளே உள்ள ஊழியர்கள் இரு கைகளையும் கட்டி போட்டு அவரை அடித்து விசாரணை நடத்தியத வீடியோவானது தற்பொழுது வைரலாக பரவி வருகிறது. இந்த வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில ஓட்டுநரின் கை இரண்டையும் கயிறால் ஜன்னலில் கட்டி வைத்து அவரிடம் கேள்வி கேட்டு விசாரணை நடத்தியது குறித்தும் இப்போது காவல் நிலையத்துக்கு இது குறித்து தகவல் சென்று அவர்கள் ஈவு இரக்கமின்றி அடித்து துன்புறுத்தியது சம்பந்தமாக கொடூரமான காட்சிகள் பதிவாகின்ற நிலையில அந்த காட்சிகளை வைத்து தற்போது போலீசாரும் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மேலும் இது போன்ற வீடியோ மனித உரிமை கமிஷனுக்கும் இது போன்ற வீடியோக்களை அனுப்பி அவர்களும் இது குறித்து தற்போது அவர்கள் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தன்னார்வலரும் கோரிக்கையும் எழுப்பியுள்ளனர்.